Hello childrens, welcome to my channel Easy 60. இன்னைக்கு NCERT class 10 ஓட exercise 3.2ல first Roman letterல second sum பார்க்கலாம். இங்கே வந்துட்டு s minus t is equal to 3, s by 3 plus t by 2 equal to 6 அப்படின்னு ரெண்டு equation கொடுத்துட்டு இது substitution methodல solve பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் செகண்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது. ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருந்ததுன்னா அதை எல்சிஎம் எடுத்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ 3க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 6 வரும். இதை 2 டைம்ஸ் இதை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 2s + 3t. ஸோ by 6 ஈக்குவல் டு 6ன்னு வந்துடும். இந்த 6 இந்த பக்கம் கொண்டு போகிறப்போ மல்டிப்ளை ஆகிடும் 36ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு இது ரவுண்ட் ஆஃப் ஈக்குவேஷனாக ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் நம்ம மாற்றின ஈக்குவேஷனையும் நான் 1க்கு 1 அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போது இதுலேருந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அது நம்மளோட சாய்ஸ் தான். இப்போது கோஎஃபிஷியன்ட் இல்லாமல் செலக்ட் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா பையில் வந்துடும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது செலக்ட் பண்ணிங்கனாலும் ஆன்சர் வரும், பட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வரும். இப்போது நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்து அதில் நான் எஸ்ஸை வந்து கார்னர் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுடைய தேர்ட் ஈக்குவேஷன். நம்மளுக்கு கிடைச்ச இந்த தேர்ட் ஈக்குவேஷன் கண்டிப்பாக செகண்ட் ஈக்குவேஷனை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 2 இன்ட்டு எஸ்ஸுக்கு பதிலாக 3 + t + 3t = 36. 2ஓட உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்ப 6 + 2t இதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணிடுறேன். இப்போ இங்கே சேம் வேரியபிள் 3t + 2t வந்து 5t ஆகிடுது. அப்போ +6 அங்கே -6 போயிடும். அப்போ டீயோட வேல்யூ வந்து 30/5 விச் இஸ் டீயோட வேல்யூ நம்மளுக்கு 6ன்னு கிடச்சிரும். டீயோட வேல்யூவை கண்டிப்பாக தேர்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ s = 3 + 6 9ன்னு கிடச்சிரும். ஸோ சொல்யூஷன் வந்துட்டு s = 9 and t = 6. Thank you children.